வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். துணை பொண்ணு துணை மாப்பிள பொருத்தம் அமோகமா இருக்கு. ஐயா ஐயா என்னையா இதெல்லாம், என்ன இதெல்லாம்? சரி வாடா வாடா. தளபதி படம்லாம் என்னங்க 500 கோடி 600 கோடி. எங்க அண்ணன் படம் கலெக்ஷன் பண்ண பாருங்க 5000 6000 கோடி. வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, கிரிஞ்சான, ஏன் அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். வரிசையாக பார்த்துடலாமா? போலாம் போலாம் போய்தானே ஆகணும். கம் கம் பரவாயில்ல, ஒரு வழியா நம்முடைய நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனாக்கும் பெண்களின் கனவு கண்ணன் என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம விஜய் தேவர்கொண்டாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா? அப்பவே பல பேர் ஃபீல் பண்ணா. இப்ப மேரேஜுக்கு அப்புறம் எத்தனை பேர் ஃபீல் பண்ண போறாங்களோ தெரியலையே. ஆனா இன்னும் பாருங்க, ஹீரோ ஹீரோயின்லாம் கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கத்தான் செய்றாங்க. சரி வாடா வாடா. என்னமோ அவன் கட்டிக்கிறதுக்காக இருந்த பொண்ணை விஜய் தேவர்கொண்டா நடுவுல வந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான்ற அளவுக்கு ஃபீல் பண்றாங்க. கார்த்தி ஜஸ்ட் ரீக்ரியேட்டட் திஸ் சீன். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது. ஏன்னா விஷயம் தெரியாதவன் பார்த்தானா, ஓ பரவாயில்ல, கார்த்திக்கும் ராஷ்மிகா மந்தானாக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கு போல இருக்கு, விஜய் தேவர்கொண்டா ஏதோ கெஸ்டா ஜாயின் பண்ணிருக்காரு போல இருக்கு தான் நடிப்பாங்க. இதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது என்ன காஸ்டியூம் போட்டு போறோம், எங்க போய் நின்று பிளேஸ் ஆகிறோங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மாறினாலும் கன்ஃபியூஷன் ஆகி போகும். கன்ஃபியூஷன் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா சிங் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? நம்ம சாயா பிங்கர் ஒரு பாட்டை லான்ச் பண்ணாரு, பாட்டை விட்டுட்டாங்க, டான்ஸ் ஸ்டெப்பையும் காஸ்டியூமையும் முடிச்சுட்டாங்க. அதுலயும் பாருங்க, காஞ்சனா படத்துல சரத்குமார் கட்டு வர மாதிரியே நம்ம கைடு லோகர் சோப்பு கலர் சாரியை வரை கட்டிட்டாங்களா, அது இன்னும் மேட்சிங் ஆகி போச்சு. எங்க 2 பேருக்கும் 10 பொருத்தமும் பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு பொருந்திருக்கு. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டான்ஸ் ஸ்டெப்புக்கு காஞ்சனா பாட்டு மேட்சிங்கா இருக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த டான்ஸ் ஸ்டெப்பை எங்க இருந்து எடுத்திருக்காரு அப்படிங்கறதையும் சேர்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எங்க இருந்துன்றதை நானே காட்டுறேன், வாங்க 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 வாங்க. எப்படி பக்கவா இருக்கா? ஆனா ஒரு பாட்டோ படமோ ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க கிரியேட்டிவிட்டியை கொட்டிருக்காங்களா இல்லையான்றது தெரியல. ஆனா மீம் கிரியேட்டர்ஸ் பயங்கரமா கிரியேட்டிவிட்டியை கொட்டுறாங்க. கண்டென்ட்காக கழுகு மாதிரி காத்துட்டு இருப்போம். கிடைக்கலனா எது கிடைக்குதோ அதையே நாங்க கண்டென்ட்டா மாத்துவோம். என்ன குளிர் ஜோரமா? என்னன்னா பாட்டு இது? ஆனா இப்படிதான் டியூட் படத்துடைய பாட்டு ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அது வரும்போது நாய் ஊழ விடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லார் வாயிலையும் அந்த பாட்டை தான் பாடிட்டு இருக்காங்க. ஒண்ணு வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பாட்டு பாடலாம்? அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, எல்லாரும் சொல்லிட்டு இந்த பாட்டையும் பாடி ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. நெவர் யூஸ் பிளாஸ்டிக் பிரஷ், நியூ ட்ரிக் அன்லாக். நம்மளுடைய ஃபேவரட் கிரிஞ்ச் கப்புள் வந்துட்டாங்க. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி! பிரஸ் இருக்குதான்,
அதுக்கு பதிலாக தேங்காய் நாரை வெறுமனே கையால் தேய்ச்சினா கூட பரவாயில்ல, அதை ஒரு கம்புல சுற்றி இது பண்ணுறாங்களாம். அதுக்கு அந்த மாமா பலே பலே அப்படின்னு ரியாக்ஷன் வேற. ஐயோ சாமி வேற இவனுங்க பேசினாலும் கிரிஞ்சு தான் பண்றாங்க, பேசாட்டா அதுக்கு மேல கிரிஞ்சு பண்றாங்க. கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். அண்ணாச்சி ராக்குடு, ஆடியன்ஸ் சாக்குடு. வேற என்ன சக்திவேல் சார். அண்ணாச்சி வர வர பயங்கர மாசா மாறிட்டு போறாரு. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. இதுல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதுசா ஹீரோ வராங்க அப்படின்னா அவங்களுடைய படம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் மூவி ரிவ்யூ எல்லாம் எடுத்து போடுவாங்க. பெரிய பெரிய ஹீரோஸுக்கு மட்டும்தான் இந்த ட்ரெய்லர் ரிவ்யூ, டீசர் ரிவ்யூஸ்லாம் எடுப்பானுங்க. நம்ம அண்ணாச்சி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒரு படம் நடிச்சதுலயே டாப் ஹீரோ லிஸ்ட்ல வந்துட்டதுனால இந்த டீசருக்கும் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அதை கேளுங்க. அடுத்த விஜயா வந்துருவாரு. ஜனநாயகனும் லீடர் படமும் வந்துச்சுன்னா மாஸ் வந்து லீடர் படம் தான். ஏப்பா அழுகுற முரியசா? இனிமே அடுத்த தலைமை நம்ம ஆளு தான். அடுத்த தலைமை லெஜெண்ட் தான். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. தலையை மிஞ்சிட்டாரு எங்க லீடர். உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருக்கு. பரவாயில்ல, இவர் தான் அடுத்த விஜய். தலையவே மிஞ்சிட்டாராம். ஒருவேளை ஜனநாயகனோட ரிலீஸ் ஆச்சுன்னா ஜனநாயகன்லாம் நிக்காதான், ஒரே ஓட்டமா ஓடிருமா. அந்த படமே ரிலீஸ் ஆகாம ரொம்ப நாளா தொங்கல்ல கிடக்குது. ஏன்டா அது கூடவே போட்டி போட்டுட்டு இருக்கீங்க? அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆதியத்தையா. அது லெஜெண்டோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா லீடர் படத்துடைய டீசரே நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ்வளவு தேவையா? கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமா. பாப்போம், ஃபர்ஸ்ட் லுக்கு டீசருக்கே இந்த கூவுறாங்களே. படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா தளபதி படம்லாம் என்னங்க 500 கோடி 600 கோடி. எங்க அண்ணன் படம் கலெக்ஷன் பண்ண பாருங்க 5000 6000 கோடி. மாத்தாரிகு பாய். இருந்தாலும் இவ்வளவு சந்தோஷமான ஒரு கல்யாணத்தை நான் எங்கேயும் பார்த்தது இல்லடா. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடக்கிற ஸ்டேஜில் மட்டும்தான் மாப்பிள்ளை பொண்ணு சந்தோஷமாவே இருப்பாங்க. இவங்க ஸ்டேஜ்லயே இப்படி இருக்காங்களே, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அதுலயும் மாப்பிள்ளையாச்சு கொடுக்கறத மோந்து பார்த்துட்டு இருக்காப்புல. அந்த பொண்ணு அட போடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சே வர திருப்பிக்குது. நீங்க யூரின் போனா மழை வருது உண்மை. அதை சொன்னா எல்லாரும் என்ன கிறுக்கு கணக்கா பேசுவாங்க. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. நீங்க யூரின் போய் மழை வந்தது உண்மை. ஆமா அவ்வளவுதான். பிரம்மாண்ட சிரிப்பையா. நாங்க வந்து டெய்லி ஒண்ணுக்கு போறோம். ஆனா ஒரு பொட்டு தூரலோட போட மாட்டாங்க. நீங்க யூரின் பண்ண மட்டும் எப்படி? நான் 20 அந்த டூட்டி பாக்குறாங்க, உங்களுக்கு அது கிடையாது. தினுசா இருக்காங்களே. இந்த மனுஷன் யூரின் போனாலே மழை பெஞ்சிருமா? அம்மா அடக்க முடியலையே, அடக்க முடியலையே. சின்ன வயசுல நம்ம யூரின் போகும்போது மழை பெஞ்சிருச்சுன்னா, பாத்தியா நான் யூரின் போனதுனால தான் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுவோம்ல. அந்த மனுஷன் அதை இன்னும் பேசிட்டு இருக்காரு போல. நீங்க யூரின் போய் மழை வந்தது உண்மை. ஆமா அவ்வளவுதான். காமெடி. ஓவரா மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது போ. இதுல வேற அந்த மனுஷன் 24 மணி நேரமும் இதே டியூட்டியாவே இருக்காராமா. எனக்கு என்னன்னா, எப்படினாலும் இந்த மனுஷன் டெய்லி யூரின் போயிடுவாரா? அடைக்கெல்லாம் வைக்க முடியாதுல்ல. அப்ப டெய்லி தாண்டா மழை பெய்யணும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. பொண்ணு மாப்பிள பொருத்தத்தை விட துணை பொண்ணு துணை மாப்பிள பொருத்தம் சூர்யா ஜோதிகா மாதிரி அமோகமா இருக்கு. ஆல்ரெடி வெந்து போன புண்ணுல வேலை வர பாய்க்கணுமா? ஒய் ஒய் ப்ரோ ஒய். ஏன்னு எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு தைரியம் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு இது வேறயா? நம்ம எலெக்ஷன்ல தோத்தாலும் பரவாயில்ல சார், நீங்க கொஞ்சம் ட்வீட் பண்ற நிறுத்துங்க சார். ஏன்பா இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்பதான் ஒரு ட்வீட் போட்டேன். அவருடைய டைவர்ஸ் கேஸ் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவங்களுடைய பர்சனல் அது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த நேரத்துல இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல இது ரொம்ப முக்கியமா?
ஐயா ஐயா சாமி என்னையா இதெல்லாம் என்ன இதெல்லாம் யூ ஆர் இன் ஹனிமூன் இன் துபாய். எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஆனா யோசிச்சு பாருங்களேன், உண்மையிலேயே ஹனிமூனுக்கு வா துபாய்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி பக்கெட் லிஸ்ட்லாம் போட்டு துபாய்க்கு போனவன் நிலைமை. என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? ஹனிமூன் போறதுக்கு வேற நாடே கிடைக்கலையா, துபாய்க்கு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு குண்டு போட போது உட்காந்து யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Entire world is worried about war. Meanwhile, relative to my Dubai return cousin. எப்பா ஐயா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாவ, நல்லா இருக்கியாப்பா? எதுவும் கோடாலி தைலமா கொண்டு வந்த? நான் கோடாலி தைலம் கொண்டாந்தேன், மண்ணலி போட்டேன். அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னாலே அவன் என்ன கொண்டு வந்திருக்கான், ஏது கொண்டு வந்திருக்கான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கோடாலி தைலம் இருக்குதா, அதுதான் ஒரே கேள்வி. எதுவும் கோடாலி தைலமா கொண்டு வந்த? பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. அதுலயும் அந்த கோடாலி தைலத்தை இவங்க யூஸ் பண்ற அழகு இருக்கும் பாருங்க, அழகு. தலைவலி இருக்குதோ இல்லையோ அது ஒரு ஹாபிட்டாவே மாறிடும். மண்டபுள்ள சுத்தி தேய்ச்சிட்டு இருப்பாங்க. இந்த பாரு இங்க புஷ், இந்த பாரு இங்க புஷ், இந்த பேக்ல புஷ், ரைட்ல புஷ். The power of cereals. ஏத்தாப்புல இந்த பாம்பு புத்துல அது உள்ள விழுந்துருச்சுமா. கடைசி வரைக்கும் இந்த சீரியல்ல பண்ற அட்டூழியங்கள் மட்டும் நிக்கவே நிக்காது போல. அதுலயும் பாருங்க, அந்த தாலி அத்து பாம்பு பொத்துக்குள்ள உளுந்த உடனே புருஷகாரன் உசுருக்கே போராட ஆரம்பிச்சிட்டானாமா. மறுபடியும் அந்த தாலி எடுத்து பொண்டாட்டி கழுத்துல கெட்டி அவன் புருஷன் ஆனாதான் அவன் உசுரையே காப்பாற்ற முடியுமா. எப்படி இவங்களுடைய லாஜிக்கையும் இவங்க புளியக்கூடிய அந்த சென்டிமெண்ட்டையும் அதே பாம்பு பொத்துக்களே போட்டு புதைக்கணும் போல இருக்கே. ஆஹா, வந்தாச்சுல. அதுவும் இந்த வாட்டி நானி கிட்ட வேற அந்த ஸ்டெப்பை பாக்குறதுக்கு நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாங்க பாத்துருவோம். என்ன பயங்கர ஆவா சார், இது யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம் இவரு தெரியாத? ஏமா, இந்த சடையெல்லாம் நல்லா பின்னி போட்டிருந்தியே, கீழே குனிஞ்சி அந்த நானி ஸ்டெப்பை போடுவேன்னு பார்த்தா பாக்கியராஜ் ஸ்டெப்பை போட்டுக்கிட்டு இருக்க. அதுலயும் வழக்கமா நம்ம அமலா சாஜினாலே முடிய இந்த பக்கமும் அந்த பக்கமும் 4 வாட்டி வீசுவாங்கல்ல, இந்த வாட்டி பின்னி போட்டதுனால முடிய ஆடாதுன்னு அவங்களே கையில் எடுத்து ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு, நாங்கெல்லாம் சுருட்டி சுருக்கி வச்சிருக்கோம். வழக்கமா அப்படியே ரீக்ரியேட் பண்ணுவாங்க, அதுல தான் இவங்க ஸ்பெஷலிஸ்ட். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டாங்கப்பா. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். Your video reaches more views but no one follows your account. இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க, என்னடா கூட்டமா வந்து கொத்தா திரும்புறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தேட்டரை முழுசா பார்த்தது இல்லையா அவங்க? நானும் ஒன்றும் புரியல. இதேதான், அதாவது இன்ஸ்டாகிராம்ல நம்ம வீடியோ போடுவோம், யூடியூப்ல வீடியோ போடுவோம், பயங்கரமா ரீச் ஆகும். ஆனா ஃபாலோவர்ஸ் பண்றாங்களா? ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்களே இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிங்க. நீங்களும் அவங்கள மாதிரி நான் ஃபாலோவரா இல்லாம டபக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவரா மாதிரி இருக்கேன்றேன். இப்படியெல்லாம் பேசி ஃபாலோவர்ஸ் வாங்க வேண்டியதா இருக்கு. சரி வாங்க அடுத்ததை பார்ப்போம். சஞ்சு சாம்சன் கம்மிங் டு ஃபார்ம் பிஃபோர் IPL.
ஆனால் உண்மையிலேயே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குலாம் பயங்கர குச்சியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேல வேற ஜாயின் ஆயிருக்காப்புல, T20 வேர்ல்டு கப்பில் வேற போட்டு பொலன்னு எடுத்துட்டு இருக்காரு. அந்த மனுஷனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த ஆளையாயே இவ்வளோ நாள் உட்கார வச்சிருந்தீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா கவர் திசைனியா சிக்ஸர் ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸர்ஸ் 88 ரன் சஞ்சு சாம்சன். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கான் டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துடும். ஸோ வீடியோ இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். இந்த பை ஷாப்பி டாடா பாய் அண்ட் டேக் கேர்.